மாமா, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இதுதான் கோஜியோட புது கண்டுபிடிப்பு. இது ஒரு ரோபாட்டிக் மங்கி. நீ உட்காரு, நான் உனக்கு எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன். இவனோட பேரு மங்கு. இது பொய் சொல்றவங்கள ஒரே செகண்ட்ல கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க தலை மேல ஏறிடும். கோஜி இதை இன்னும் டெஸ்டிங் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால நான் கொண்டு வந்துட்டேன். இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப நல்லா இருக்கே. வாங்க இதை டெஸ்டிங் பண்ணலாம். அப்பா, எனக்கு அந்த மங்கி டாய் வேணும். எனக்கு அந்த மங்கி டாய் வேணும் 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 வேணும். வாங்கி கொடுங்க. சரி மருமகனே, ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு உன்னோட சாச்சா மேல அன்பு இருக்கா? இல்ல, எனக்கு என் மாமா மேல சுத்தமா அன்பே இல்ல. அடடா, இது வேலை செய்யுது. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். மாமா, உங்களுக்கு ஜிலேபினா பிடிக்குமா? ஜிலேபி? எனக்கு ஜிலேபினா ரொம்ப பிடிக்கும். ஓ மாமா, உங்களுக்கு ஜிலேபி பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இப்போதைக்கு நீங்க என்கிட்ட போய் சொல்லணும். நம்ம மங்குவை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. அட ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். எனக்கு ஜிலேபினா கொஞ்சம் கூட பிடிக்காது. அடடா பிரமாதம், நீங்க சொன்ன பொய்ய மங்கு கண்டுபிடிச்சிருச்சு மாமா. இந்த மங்கு உண்மையிலே புத்திசாலிதான். ஏய் சாச்சா, இந்த குரங்க வச்சு வித்த காட்டுற வேலை ஏதாவது ஆரம்பிச்சிட்டியா என்ன? இங்க பாருங்க, நீங்க ஒரு வேலை சேலரி கொடுக்கலன்னா நான் வேற ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிச்சுதானே ஆகணும். இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்ல. இந்த குரங்கு என்ன தலைமையில ஏறி உட்காந்து ஆடிட்டு இருக்கு. இறங்கு, இத கீழே இறக்குங்க, இத கீழே இறக்குங்க. பல அங்கிள், நீங்க போய் சொல்றீங்க, அதனால மங்கு உங்க பொய்ய கண்டுபிடிச்சிருச்சு. பொய்யா? என்ன பொய்? இல்ல, என்கிட்ட உண்மையாவே காசு இல்ல. என்ன பண்ற? என்ன பண்ற? விடு விடு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஹலோ பந்துகுனி மேடம், நாங்க இப்பே வரோம். என்ன விட்டுடு. இந்தாங்க உங்களோட சேலரி. அடுத்த மாசத்துக்கு சேர்த்து அட்வான்ஸா வச்சுக்கோங்க. சேலரி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பல்லா சார். உங்களோட மனசு உண்மையிலே ரொம்ப பெருசு. டேய் சாச்சா, எங்கடா போற? அதுவும் உனக்கு கொடுக்க வேண்டிய சேலரியை கொடுத்துட்டேனே. இப்பயாவது இந்த குரங்க என் தலையை விட்டு கீழே இறக்கு. பந்துகுனி மேடம், உங்களை பார்க்கும்போது உங்களோட உண்மையான வயசு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அடச்சாச்சே, எனக்கு ஒன்னும் அவ்வளவு வயசாயிடல. எனக்கு வெறும் 20 வயசுதான். என்ன தலைமையில ஏறி உட்கார்ந்து என்ன பண்ற? பந்துகுனி மேடம், இதுக்கு பேரு மங்கு. கோஜி அங்கிளோட புது கண்டுபிடிப்பு. இங்க இருக்கிற வேற யாராச்சும் போய் சொல்ற வரைக்கும் உங்க தலையை விட்டு அது கீழே இறங்காது. இந்த கோஜி கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டானா? பகதூர், சீக்கிரமா ஏதாச்சும் பொய் சொல்லு. ஆனா மேடம், என்னால உங்க முன்னாடி எப்படி பொய் சொல்ல முடியும் சொல்லுங்க? நீ சொல்லிதான் ஆகணும், சீக்கிரம் சொல்லு. எஸ் மேடம், நீங்க மட்டும்தான் இந்த நாட்டிலேயே ரொம்ப சிறந்த போலீஸ் ஆபீசர். ஏய் பகதூர், உண்மையை சொல்லல, பொய்ய சொல்லு. எஸ் மேடம், நீங்க அடிக்கிற அடியில எதிரிகள்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. ஆமா. டேய் பகதூர். மேடம், நீங்க உண்மையாவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. அடிச்சா பாரு பாலு, எரும மாட்ட வாலு. பந்துகுனி மேடம், நீங்க எதுக்காக எங்களை வர சொன்னீங்கன்னு இன்னும் சொல்லவே இல்ல. அட ஆமா, நான் டங்கா டுல்கிய எப்பவோ அரெஸ்ட் பண்ணிட்டேன். அவங்க நகைங்களை திருடி இருக்காங்க, எங்கேயோ பதுக்கி வச்சிருக்காங்க. அந்த நகை எங்க இருக்குன்னு கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அவங்க மேல நம்பிக்கையே இல்ல. அதனால நீங்க 2 பேரும் என்ற கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க பந்துகுனி மேடம், நாங்க 2 பேரும் மட்டும் கிடையாது, மங்குவும் உங்க கூட இருக்கும். மங்கு இருக்கும்போது யாரு போய் சொன்னாலும் மாட்டிப்பாங்க. ஹே டங்கா டுல்கி, நகையை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க சீக்கிரம்.
சிச்சே ஆ? உண்மையாவே நகை எங்க இருக்குன்னு உங்களுக்கு காட்டணுமா? நகை கிட்ட இல்ல, அந்த குழி கிட்ட கூட்டிட்டு போவோம். ரொம்ப நாளா ஒரு குழிய மறைச்சு வச்சிருந்தோமே, அது எந்த பக்கம் இருக்கு? அது அந்த பக்கம் இருக்கு. ரொம்ப நல்ல ஐடியா சொன்னேன். எந்த பக்கம் நீங்க நகைங்களை மறைச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. இந்த ரைட் சைடு ஒரு வழி போகுதுல, அங்கதான் நாங்க நகை எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கோம். அங்கிள் நீங்க போய் சொன்னீங்க மங்கி உங்களை பிடிச்சிருச்சு. இன்னொரு வாட்டி நீங்க போய் சொன்னீங்கன்னா இது உங்களை விடவே விடாது. இல்ல, இந்த இடது பக்கத்துல இருக்க வழியில் தான் நாங்க நகையெல்லாம் மறைச்சு வச்சிருக்கோம். வேணாம் உண்மையை சொல்லிடுறா. நகைய நேரம் அப்புறம் அந்த வழியில் தான் மறைச்சு வச்சிருக்கோம். இப்ப வந்து எங்க வலிக்கு இப்போ எந்த பக்கம் போனோம்? சொல்லு 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 சொல்லுப்பா. அட சொல்லி தொலைடா. இந்த பக்கம் போனோம். நான் சொல்லிடுறேன். இல்ல இந்த பக்கம் போனோம். ஏய் சிச்சே, இந்த மங்கு இருக்கிற வரைக்கும் நம்மளால தப்பிச்சு ஓட முடியாது. எப்படியாச்சும் இந்த மங்குவை இங்க இருந்து தொலைச்சு கட்டி ஆகணும். சிச்சே, உனக்கு என்ன ஆச்சு? இனிமே இந்த மங்குவால எதுவும் பேச முடியாது. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு மங்கு. இனிமே நான் எப்பவும் போய் சொல்லவே மாட்டேன். நகையெல்லாம் அந்த பக்கம் தான் இருக்கு. நம்ம மங்கு எவ்வளவு நல்லா வேலை செய்யுதுன்னு பாத்தீங்களா பந்துகுனி மேடம்? இப்போ நாம எந்த பக்கம் போகணும்? ஆமா, நாங்க நகைய இந்த பக்கம் தான் ஒளிச்சு வச்சிருக்கோம். அது எங்கங்கிறத தான் மறந்து போயிட்டேன். வாங்க தேடுவோம். மங்குவோட கண்ணு எரிய மாட்டேங்குதே. அப்படின்னா அது வேலை செய்யலன்னு அர்த்தம். டங்கா டோல்கி தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு தோணுது. நான் தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். ஏய் சாச்சா, இப்பவாவது இந்த மங்குவை எங்க தலையை விட்டு கீழே இருக்கிறீங்களா? ஏய் மருமகனே, இப்ப எந்த பையன் சொல்ல வேண்டாம், இல்லனா திரும்ப அது தலைமையில ஏறி உட்கார்ந்துக்கும். இல்ல ஒரு நிமிஷம், நான் இங்க இருந்து கிளம்புறேன்ப்பா. அட மாமா நில்லுங்க. எங்க வச்சிருப்பாங்க? இங்கயா? எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியலையே. அங்கயா? இங்க. ஆ? ஆ. மங்கோட கண்ணு திரும்பவும் எரியுது. வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். டங்கா சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டங்கா டோல்கி, நீங்க நகைகளை இங்கதான் மறைச்சு வச்சிருக்கீங்களா? அட ஆமாப்பா, இப்பதானே சொன்னேன், நாங்க நகைய இங்கதான் மறைச்சு வச்சிருக்கோம். டங்கா சொல்றது பொய். மதங்குடி மேடம், பாதுர் அங்கிள் நில்லுங்க. அடிச்சா பாரு பாலு, எரும மாட்டு வாலு. போலீஸ் கிட்டயே உங்க ஆட்டத்தை காட்டுறீங்களா? சட்டத்தோட கையில இருந்தும் பந்தோகினியோட கிக்ல இருந்தும் யாராலையும் தப்பிக்க முடியாதுடா. ஒழுங்கு மரியாதையா நகை எங்க இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. என்னோட கண்டுபிடிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல. இந்த உலகத்துல என்ன மாதிரி ஒரு புத்திசாலியான சயின்டிஸ்ட் கிடையவே கிடையாது.
என்ன விட்டுடு, என்ன காப்பாத்துக்க, எப்படியாவது என்ன காப்பாத்துக்க, காப்பாத்துக்க.